வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது அறிவே தீட்டு சேனல். இந்த சேனலில் டெட்டு, டிஎன்பிஎஸ்சி, டிஆர்பி, யூஜி டிஆர்பி இந்த மாதிரி எல்லா கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்க்கும் தேவையான டீப் அண்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ்லாம் இருக்குது. இப்போ நம்ம 10th சோசியல்லேருந்து போகலாம். 10th ஒவ்வொரு சப்ஜெக்டாக போகலாம். லாஸ்ட்லேருந்து போனால் தான் கொஞ்சம் படித்த மாதிரி உங்களுக்கு ஃபீலிங் கிடைக்கும். லாஸ்ட்டில் படிச்சிங்கன்னா கொஞ்சம் முக்கால்வாசி படித்த மாதிரி இருக்கும். அதனால தான் 10th போகலான்னு நினைக்கிறேன். இது குரூப் ஃபோராக இருக்கட்டும், டெட்டாக இருக்கட்டும், யூஜி டிஆர்பியாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே ஒரே தான் பொருந்துற மாதிரி தான் நான் எழுதியிருக்கேன். இப்போ 10th சோசியலில், அதாவது வரலாறு பகுதியை மட்டும் நான் எடுத்திருக்கேன். அடுத்தடுத்து தொடர்ந்து பார்க்கலாம். இப்போ வரலாறில் 100 கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். இந்த 100 கொஸ்டின்ஸும் வெரி டீப் அண்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ், லைன் பை லைனாக எடுத்த கொஸ்டின்ஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, புக் பேக்கும் சேர்த்து தான் நான் கலெக்ட் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்க்கலாம். ஜெர்மனியே உலகத்தின் தலைவன் என பிரகடனம் செய்தவர் ஜெர்மன் பேரரசரான 2ஆம் கெய்சர் வில்லியம். ஜெர்மனியே உலகத்தின் தலைவர் என பிரகடனம் செய்தவர் ஜெர்மன் பேரரசரான 2ஆம் கெய்சர் வில்லியம். இரண்டாவது கொஸ்டின். அல்பேனியா எனும் புதிய நாடு உருவாக்கப்பட்ட உடன்படிக்கை லண்டன் உடன்படிக்கை. நான் அந்த வீடியோக்கு கீழே வாட்ஸ்அப் லிங்க் நான் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு சப்போஸ் நான் பிடிஎஃப் எல்லாமே நான் எடுத்து வச்சுருக்கேன். 10th 6th 10th வரைக்கும் இருக்க சோசியல், சயின்ஸ், தமிழ் இந்த மாதிரி நான் பிடிஎஃப்லாம் கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். டெட்டுக்கு சைக்காலஜி 1200 கொஸ்டின்ஸ் கூட நான் கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். அது பேப்பர் 1 பேப்பர் 2 ரெண்டுக்குமே பொருந்தும். சப்போஸ் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா கீழே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் லிங்க்கில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நான் உங்களுக்கு மெசேஜ் பண்ணி காண்டாக்ட் பண்ணுறேன். ஒவ்வொரு பிடிஎஃப்பும் ஒரு சப்ஜெக்ட் வைஸாக 100 rupees வரும். உங்களுக்கு தேவைன்னா வாங்கிக்கலாம், கம்பல்சரி இல்லை. ஓகேவா? இப்போ செகண்ட் கொஸ்டின் பார்க்கலாம். அல்பேனியா எனும் புதிய நாடு உருவாக்கப்பட்ட உடன்படிக்கை லண்டன் உடன்படிக்கை. தேர்டு. ஜெர்மனியால் தாக்கப்பட்டு மூழ்கடிக்கப்பட்ட அமெரிக்க கப்பல் லூசிடானியா. ஜெர்மனியால் தாக்கப்பட்டு மூழ்கடிக்கப்பட்ட அமெரிக்க கப்பல் லூசிடானியா. 4. 1919 ஜூன் 28 வெர்சைல்ஸ் அமைதி உடன்படிக்கை கண்ணாடி மாளிகையில் கையெழுத்திடப்பட்டது. 1919 ஜூன் 28 வெர்சைல்ஸ் உடன்படிக்கை அமைதி உடன்படிக்கை கண்ணாடி மாளிகையில் கையெழுத்திடப்பட்டது. 5. குருதி ஞாயிறு என்றழைக்கப்படும் நாள் எது அப்படின்னா 1905 ஜனவரி 25. குருதி ஞாயிறு என்றழைக்கப்படும் நாள் 1905 ஜனவரி 25. 6. 5 அதிகாரங்களும் சோவியத்திற்கே என முழக்கமிட்டவர் லெனின். அனைத்து அதிகாரங்களும் சோவியத்திற்கே என முழக்கமிட்டவர் லெனின். 7. லெனினும் அவரது ஆதரவாளர்களும் போல்ஸ்விக் கட்சி என்றும் இவருக்கு எதிரான சிறுபான்மையினர்கள் மென்ஸ்விக் என்றும் அழைக்கப்பட்டனர். லெனினும் அவரது ஆதரவாளர்களும் போல்ஸ்விக் கட்சி என்றும் இவருக்கு எதிரான சிறுபான்மையினர் மென்ஸ்விக்குகள் என்றும் அழைக்கப்பட்டனர். 8. ப்ரௌதா என்பது ஒரு ரஷ்ய மொழிச்சொல். அதன் பொருள் உண்மை அப்படின்றது தான். 9. உலக அமைதிக்காக உருவாக்கப்பட்ட முதல் அமைப்பு பன்னாட்டு சங்கம். உலக அமைதிக்காக உருவாக்கப்பட்ட முதல் அமைப்பு எது அப்படின்னா பன்னாட்டு சங்கம். 10. முதல் உலக போரின் இறுதியில் நிலை குலைந்து போன 3 பெரும் பேரரசுகள் ஜெர்மனி, ஆஸ்திரிய ஹங்கேரி, உதுமானியர். 11. 19ஆம் நூற்றாண்டு முடிவடையும் தருவாயில் கிழக்கு ஆசியாவில் உதயமான வலிமை வாய்ந்த நாடு ஜப்பான். 12. ஏகாதிபத்தியம் முதலாளித்துவத்தின் உச்சகட்டம் என கூறியவர் லெனின். 13. மார்ன் போர் பதுங்கு குழி போர் முறைக்காக நினைவு கூறப்படுகிறது. 14. பன்னாட்டு சங்கத்தின் முதல் பொதுச் செயலாளர் பிரிட்டன் நாட்டைச் சேர்ந்தவர். 15. பின்லாந்தை தாக்கியதற்காக பன்னாட்டு சங்கத்திலிருந்து வெளியேற்றப்பட்ட நாடு ரஷ்யா. 16. பாரிஸ் அமைதி மாநாட்டில் பிரதிநிதியாக பங்கேற்ற பிரான்சின் பிரதமர் கிளமென்சோ. 17. தங்க மதிப்பீட்டு அளவு என்பது ஒரு நாணய முறை. இதில் ஒரு நாட்டினுடைய நாணயம் அல்லது காகித பணம் தங்கத்தோடு நேரடி தொடர்புடைய ஒரு மதிப்பினை பெற்றிருக்கும். 18. போல்ஸ்விசம் அப்படின்னா சோவியத் கம்யூனிசம் அப்படின்னு அர்த்தம். 19. ஹிட்லர் சிறையில் இருந்தபோது தனது அரசியல் சிந்தனைகளை உள்ளடக்கிய சுயசரிதை நூலான மெயின்காம்ப், அதாவது எனது போராட்டம் என்ற நூலை எழுதினார். 20. சான்சிலர் அப்படின்னா முக்கிய அமைச்சர். இந்த மாதிரி குரூப் 4ல் நிறைய இடத்துல ப்ராக்கெட்டில் புக்கில் ரீட் பண்ணும்போது ப்ராக்கெட்டில் இருக்க கொஸ்டின்ஸ்லாம் நான் கேட்டிருக்காங்க. அந்த மாதிரி ப்ராக்கெட்டில் இருக்க கொஸ்டின்ஸையும் சேர்த்து நான் கலெக்ட் பண்ணியிருக்கேன். மற்றவங்க அந்த மாதிரி கான்சன்ட்ரேட் பண்ண மாட்டாங்க. இதையும் சேர்த்து படிக்கணும். அந்த மாதிரி இருந்தது
தான் இதெல்லாம். சான்சலர் அப்படின்னா முக்கிய அமைச்சர், ரெய்க்னா குடியரசு அப்படின்னு அர்த்தம். ரெய்க் என்பதன் பொருள் யாது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஓகே. ஹிட்லர் வெய்மர் குடியரசின் கொடிக்கு பதிலாக ஸ்வஸ்திக் சின்னம், அதாவது இந்த சின்னம் தான், பொறிக்கப்பட்ட தேசிய சோசலிச கட்சியின் கொடியை அறிமுகம் செய்தார். 22 நாசிச ஜெர்மனியின் ரகசிய காவல் படை கெஸ்டபோ. 23 விசாரணையில் பிரெஞ்சு காலனி ஆதிக்கம் எனும் சிற்றேட்டை எழுதியவர் ஹோசி மின். 24 தென்னாப்பிரிக்காவில் குடியேறிய டச்சு குடியேறிகளின் வம்சாவளியினரே ஆப்பிரிக்க நேர்கள் என்றும் அழைக்கப்பட்ட போயர்கள் ஆவர். இவர்களது மொழி ஆப்பிரிக்கான்ஸ். 25 தலை தகர்ப்பாளர் என்று அறியப்பட்டவர் சைமன் பொலிவர். 26 இத்தாலி போப்புடன் லேட்டரன் உடன்படிக்கை செய்து கொண்டது. 27 லத்தீன் அமெரிக்காவுடன் அண்டை நாட்டுடன் நட்புறவு எனும் கொள்கையை கடைபிடித்த அமெரிக்க குடியரசுத் தலைவர் ரூஸ்வெல்ட். 28 டாலர் அரசியல் ஏகாதிபத்தியத்தை விரும்பாத பகுதி லத்தீன் அமெரிக்கா. 29 சமூக ஜனநாயக கட்சியை நிறுவியவர் பெர்டினண்ட் லாசல்லி. பெர்டினண்ட் லாசல்லி. சமூக ஜனநாயக கட்சியை நிறுவியவர் பெர்டினண்ட் லாசல்லி. 30 ஐரோப்பிய நாடுகளின் கடற்படைகளில் தி பிரிட்டிஷ் ராயல் நேவி என்றழைக்கப்பட்ட பிரிட்டனின் கப்பற்படையே தொடர்ந்து மிக வலுவாக திகழ்ந்தது. 31 ஜெர்மன் படைகளின் தந்திரமான தாக்குதல், மின்னல் வேக தாக்குதல். 32 நாசிகள் யூதர்களை முற்றிலுமாக கொன்று குவிப்பதற்காக இறுதி தீர்வு எனும் கருத்தை முன்வைத்தனர். 33 மனித உரிமைகளின் உலகளாவிய பிரகடனம் 30 கட்டுரைகளில் அடிப்படை மனித உரிமைகளை முன்வைக்கிறது. 34 பொருளாதார மற்றும் சமூக மன்றம் எக்கனாமிக் அண்ட் சோசியல் கவுன்சில் எகோசோக் ஐக்கிய நாடுகள் சபையின் 5வது அங்கமாகும். 35 ஐநா வளர்ச்சி திட்டம் UNCP யுனைடெட் நேஷன்ஸ் டெவலப்மெண்ட் பிளான் அப்படின்றத விரிவாக்கமாக இருக்குது. 36 பன்னாட்டு சங்கம் உருவாக்கப்படுவதில் முன்முயற்சி எடுத்தவர் உட்ரோ வில்சன். 27 இத்தாலி, ஜெர்மனி, ஜப்பான் ஆகியவற்றுக்கிடையேயான ஒப்பந்தம் ரோம், பெர்லின், டோக்கியோ என்று அழைக்கப்பட்டது. 38 கடன் குத்தகை திட்டத்தை தொடங்கி வைத்தவர் ரூஸ்வெல்ட். 39 ரேடார் என்பது தொலைவிலிருந்தே எதிரிகளின் போர் விமானங்களை கண்டுபிடிப்பதற்கான ஒரு கருவி. 40 யூதர்களின் பூர்வீக பகுதி பாலஸ்தீனம். ஒன்று மட்டும் சொல்லிக்கிறேன், நான் வந்து இதெல்லாம் பார்க்குறதுக்கு எனக்கு கண்ணு வலிக்குது, கண் ப்ராப்ளமாக இருக்குது, அந்த மாதிரிலாம் நான் கான்டாக்ட் பண்ணியிருக்காங்க, கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி உங்களுக்கு பிடிஎஃபாக தேவைப்பட்டுச்சுன்னா வாட்ஸ்அப் லிங்கில் ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நான் மெசேஜ் பண்ணுறேன். பிடிஎஃப் சப்போஸ் வேணுன்றவங்க இதிலேயே நோட்ஸ் எடுத்து எழுதணுன்னு எழுதிக்கலாம், ஒன்றும் இல்லை. ஓகேவா? இப்போ 41 நப்பாம் ஏஜென்ட் ஆரஞ்ச் என்பது அமெரிக்கா பயன்படுத்திய காடுகளை அழிக்கக்கூடிய தீ மூட்டும் ஆயுதங்கள். 42 பெரிஸ்ட்ரோய்கா அப்படின்னா மறு கட்டமைப்பு. 43 அமெரிக்க ஐக்கிய நாடும் அதன் ஐரோப்பிய நேச நாடுகளும் சேர்ந்து சோவியத் நாட்டின் ஆக்கிரமிப்பை தவிர்க்க ஏற்படுத்திய அமைப்பின் பெயர் நாட்டோ. 44 வார்சா ஒப்பந்தம் கலைக்கப்பட்ட ஆண்டு 1991. 45 நவீன சீனாவின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் டாக்டர் சன் யாட் சென். 46 ஐரோப்பிய குழுமத்தின் தலைமையகம் ஸ்ட்ராம்பர்க் நகரில் அமைந்துள்ளது. 47 இது வந்து பொறுத்துக மாடல். டாக்டர் சன் யாட் சென் கோமிங்டாங், சிங்மென்ரி கொரியா, அன்வர் சாதத் எகிப்து, ஹோசிமின் வடக்கு வியட்நாம், நிக்கோடின் டியம் தெற்கு வியட்நாம். 48 ராஜாராம் மோகன். இது வந்து இந்த மொத்தமாக நான் தொகுத்து எழுதியிருக்கேன், இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது புக்கில் இல்லை, நானாக கலெக்ட் பண்ணி எழுதுறது. ஓகேவா? ராஜாராம் மோகன் ராய் பிரம்ம சமாஜம், கேசவ் சந்திர சென் வந்து இந்திய பிரம்ம சமாஜம், சுவாமி தயானந்த சரஸ்வதி ஆரிய சமாஜம், RC பண்டர்கர் மகாதேவ் கோவிந்த் ரானடே பிரார்த்தன சமாஜம், ராமகிருஷ்ணா மிஷன் விவேகானந்தர், பிளவாட்ஸ்கி பிரம்ம ஞான சபை, நாராயணகுரு ஸ்ரீ நாராயண தர்ம பரிபாலன யோகம், ஐயன்காளி சாது ஜன பரிபாலன யோகம் சங்கம். இது வந்து ஏழை மக்கள் பாதுகாப்பு சங்கம் அப்படின்னும் அழைக்கப்படுது. 49 சதி எனும் உடன்கட்டை ஏறும் பழக்கத்தை ஒழித்து சட்டம் இயற்றியதில் முக்கிய பங்கு வகித்தவர் ராஜாராம் மோகன் ராய். 50 ரவீந்திரநாத் தாகூரின் தந்தை தேவேந்திரநாத் தாகூர். 51 நவீன வங்காள உரைநடையின் முன்னோடி ஈஸ்வர சந்திர வித்யாசாகர்.
ஓகே, இப்போ 100 கொஸ்டினில் ஃபஸ்ட்டு பார்ட் வந்து நான் போட்டிருக்கேன். செகண்ட் பார்ட் நான் அடுத்ததாக போடுறேன். நான் 50 பிரித்து நான் போடுறேன். இப்போ வரலாறுல 100 கொஸ்டினோட ஃபஸ்ட்டு பார்ட் இந்த 50 வரைக்கும் போதும். நான் மொத்தமாக கலெக்ட் பண்ணிட்டேன். நம்ம மொத்தமாக போட்டோம்னா அந்த செல்லை எடுக்க மாட்டேங்குது, டேட்டா வந்து போக மாட்டேங்குது. அதனால தான் நான் 50 பிரித்து போடுறேன். 100 கொஸ்டினுமே ரெடியாக இருக்குது. நான் செகண்ட் பார்ட்டை இன்னொரு வீடியோவாக நான் போடுறேன். ஓகேவா? தேங்க்யூ.